Don't forget to like, subscribe and share the videos. Because World Elephant Day 12th of August தான் வந்து வேர்ல்டு எலஃபண்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா நம்ம எலஃபண்டோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோட பற்றின அவேர்னஸ்ஸு இல்லைனா அது எப்படி ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேர்ல்டு எலஃபண்ட் டே வந்து எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, annual event dedicated to the raising awareness about the plight of the elephants, advocating for their conservation. வேர்ல்டு எலஃபண்ட் டே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் 100 எலஃபண்ட் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் பீப்புள் வந்து இந்த அவேர்னஸ் வந்து ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்க்குறப்ப இருக்கிறதுல இப்போ எர்த்தில் வாழ்றதுலேயே லார்ஜஸ்ட் மேமல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இதுதான் ஆஃப்ரிக்கன் சவானா எலிஃபண்ட் சொல்லி சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து லோக்சன்டோன்ட்ரா ஆஃப்ரிக்கானா. இதோட சைஸு, வெயிட்டு அண்ட் ஃபுட்டு வந்து இருக்கும், டிஸ்டன்சஸ், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்பேன், ப்ரெக்னன்சி, பாப்புலேஷன் லெஃப்ட் இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, அதோட டயட் பிளான் வந்து எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி இந்த பிக்சரில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப எலஃபண்டில் வந்து 3 ஸ்பீசிஸ் தான் இது இப்போ வரைக்கும் இருக்குது. ப்ரீவியஸில் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக கேள்விப்பட்டிருப்போம் மேமோத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேமோத்தெலாம் இல்லாமல் 3 கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் எலஃபண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப ஆஃப்ரிக்கன் புஷர் சவானா எலிஃபண்ட், ப்ரீவியஸில் பிக்சரில் நாங்கள் பார்த்த மாதிரி அந்த இது வந்து புஷ் எலிஃபண்ட் இல்லைனா சவானா எலிஃபண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபண்ட் அண்ட் கடைசியாக பார்க்குறப்ப ஏசியன் எலிஃபண்ட். இந்த ஏசியன் எலிஃபண்ட் தான் என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிறது. இதுலேயே 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எல்லாம் இந்தியன், சுமத்ரன் அண்ட் ஸ்ரீலங்கன். இந்த 3 டைப் ஆஃப் வந்து ஸ்பீசிஸ் வந்து ஏசியன் எலிஃபண்ட்டுக்குள்ளே வந்து கேட்டகரி வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏசியன் எலிஃபண்ட்ஸ் ஹேவ் த லாங்கஸ்ட் நோன் ஜெஸ்டேஷன் பீரியட் ஃபார் அமாங் த மேமல்ஸ். இப்போ இருக்கக்கூடிய மேமல்ஸ்லேயே லாங்கஸ்ட் ஜெஸ்டேஷன் பீரியட், அதாவது அந்த கருவடை பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, ப்ரெக்னன்சி பீரியட், அது வந்து இருக்கிறதுலே எதுனா மேமல்லையே இந்த ஏசியன் எலிஃபண்ட் தான் அதிகமாக இருக்குது. அரௌண்டு 680 டேஸ்க்கு வந்து இது வந்து ஜெஸ்டேஷனல் பீரியட் வந்து இருக்குது. இட் அரௌண்டு 22 months. அந்த ஆஃப்ரிக்கன் சவானா எலிஃபண்ட்டை விட ஒரு 1 month வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, 1 month சொல்ல முடியாது, ஒரு 10 to 15 days அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எலிஃபண்ட் ஆர் த கன்சிடர்டு கீஸ்டோன் ஸ்பீசிஸ். கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற பார்க்குறப்ப ஒரு ஃபாரஸ்டோட கிரியேஷன்லையோ அதோட ஈகோசிஸ்டம் பேலன்ஸ்லேயோ வந்து முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் தான் வந்து இந்த எலஃபண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. தே பிளே கிரிட்டிக்கல் இன் மெயின்டைனிங் பேலன்ஸ் பிட்வீன் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். அண்ட் இன்னொரு மென்ஷன் பண்ணுவாங்க, நம்ம லோக்கலாக சொல்கிறப்ப எலஃபண்ட்ஸ் ஆர் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எலஃபண்ட் சாப்பிடக்கூடிய அந்த ட்ரீ பிரான்ச்சஸோ இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து அந்தளவுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் இது வந்து ஃபியர்ஸஸாக வந்து எக்ஸிட் பண்ணும். அந்த எக்ஸிட் பண்ணக்கூடிய இருக்கிறதுல அந்த சீட்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டாக மாறி அந்த ட்ரீயாக வந்து கிரியேட் ஆகுது. அது மூலிமா என்ன பல சென்ச்சுரிஸாக வந்து இந்த எலஃபண்ட்ஸாக வந்து கிரியேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக வந்து இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரிஸில் இருக்குது. அண்ட் இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் வெல்டு ஏஷியன் எலிஃபண்ட்ஸ். வெல்டு ஏஷியன் எலிஃபண்ட்ஸ்லேயே இந்தியாவில் தான் அந்த கம்பேரிங் டு இந்தியன், சுமத்ரன் அண்ட் ஸ்ரீலங்கன் இந்த 3 இதில் பார்க்குறப்ப இந்தியாவில் தான் ஆல்மோஸ்ட் 60%, எவ்வளோ 60% ஆஃப் த வைல்டு ஏசியன் எலிஃபண்டோட பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவிலே எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்க்குறப்ப என்னென்னா கர்நாடகா ஸ்டேட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அஸ்ஸாம், அதுக்கப்புறம் கேரளா, அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, கர்நாடகா அண்ட் அஸ்ஸாம் அண்ட் கேரளா. ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் வந்து எந்தெந்த கேட்டகரி வந்து வேர்ல்டு ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சவானா வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, ஆஃப்ரிக்கன் சவானா எலிஃபண்ட் வந்து என்டேஞ்சர்டு, அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏசியன் எலிஃபண்ட் வந்து என்டேஞ்சர்டு கேட்டகரியில் வந்து இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் படி ஷெட்யூல் 1ல் வந்து வச்சுருக்காங்க. ஷெட்யூல் 1ல் நமக்கு தெரியும் ஹை ப்ரையாரிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும், பேன் ஆஃப் ப்ரொடக்ஷன், நம்மளுக்கு வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அது வந்து வேட்டையாடக்கூடாது, அந்த மாதிரி நிறையா ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு த்ரெட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஹேபிடேட் லாஸ் வந்து எதனால நடக்குது அப்படின்னா அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் வந்து அப்படின்னா ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் நியர்பை ஏரியா இருக்கக்கூடிய வில்லேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க, பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டு இருக்கப்ப அதோட ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் எலஃபண்ட் கான்ஃப்ளிக்ட். நம்ம நியூஸில் அதை அடிக்கடி பார்க்குறோம், அந்த எலஃபண்ட்லாம் வந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பார்க்குறப்ப ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்னால சில பேர் வந்து செல்ஃப் இதுக்காக கன் எடுத்து சொல்கிறது, இல்லைனா ஏதாவது சீட்டியை கொண்டு ஏறிடுறது, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால அதோட இது இருக்குது. அதுக்கப்புறம் போச்சிங் எதுக்காக நடக்குதுன்னா அதோட டஸ்க்குக்காக. டஸ்க்கு என்னென்னா அந்த தந்தம் சொல்லி சொல்கிறாங்கல்ல,
அந்த தந்திரத்துக்காக இது வந்து போஸ்ட் பண்ணி கில் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியும் வீரபாண்டிய சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி சொல்கிறாங்கல்ல, அவர் இந்த வீரப்பன் வந்து இந்த எலஃபண்டோட டஸ்க்குக்காக தான் அதை போஸ்ட் பண்ணி கில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் அதர் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆல்சோ இது எல்லாமே த்ரெட்ஸாக வந்து இருக்குது. ஓகே, எலஃபண்ட் சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும்.